கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் வாரத்தில் ஒரு நாள் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மருத்துவ பயனாளர்கள், ஏழை எளியோர்கள், பசியால் வாடக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பினரையும் அழைத்து ஒருவேளை உணவு வழங்கும் திட்டத்தை நாம் உயிர்த்துளி திட்டத்தின் மூலம் உருவாகியிருக்கிறோம். இந்த உயிர்த்துளி திட்டம் என்பது வாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களையும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய அந்த உணவு என்னும் மாபெரும் மருந்தை அளித்து அந்த உயிர்களுக்கு உண்மை விளக்கத்தை வழங்கக்கூடிய உயிரிரக்கம் என்று சொல்லும் வள்ளலார் சொன்ன வழியிலே நாம் இதை செயல்படுத்தி வருகிறோம். நாம் இதை செயல்படுத்துவதற்கான காரணம் யாருக்கும் உணவு இல்லை என்பதற்காக இல்லை. இந்த தேகத்தை எடுத்த யாராக இருந்தாலும் ஒருவேளை உணவு இல்லை என்றால் கூட அந்த உடல் வாடக்கூடிய தவிப்பை பற்றி வள்ளல் பெருமான் நமக்கு ஆக சிறந்த மொழியிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை உணர்ந்ததனால் காரணத்தினாலே தான் இன்று எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திலே நாம் இந்த செயலை செய்து வருகிறோம். இன்று வாரத்தில் ஒரு நாள் இந்த திட்டத்தை நாம் உருவாக்கி செய்திருக்கிறோம். இது வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, இன்னும் போக போக அநேக நேரங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை நாம் கொடுக்க வேண்டும். இது நல்ல முறையில் நடந்தேறுவதற்கு அன்பர்களாகிய உங்களுடைய உதவியும் அன்பும் ஆதரவும் அதிகம் தேவைப்படுகிறது. நாம் வழங்கக்கூடிய இடத்திலே நீங்கள் பார்க்கலாம், அனைத்து தரப்பு மக்களும் உணவினை வாங்கி உண்பார்கள். இதிலிருந்து நாம் ஒன்று புரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் பசி என்பது பொதுவாக இருக்கிறது. அது வரும்பொழுது எந்த இடம், காலம், நேரம் போன்றவற்றை கருதாமல் பசித்தவர்கள் உடனே வாங்கி அந்த எப்படி சொல்வது, அவருடைய நிலையை மறந்து அந்த உணவினை வாங்கி உண்கிறார்கள். அப்படியானால் அப்படிப்பட்ட பசியை நீக்குவது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பசியை நீக்குவதன் மூலம் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி அவரை அந்த கணத்திலே மகிழ்விப்பது மட்டுமல்லாது நாமும் மகிழ்ந்து பிற உயிர்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த நிலையை நாம் வளர்த்து கொள்கிறோம். அன்பு, கருணை, தயவு என்பது ஒரு பொருளையே குறிக்கும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு போதித்திருப்பார். அப்பேற்பட்ட அன்பு, கருணை, தயவு என்பதை நாம் பிறருக்கும் அளித்து நாமும் அதை நம்முள்ளே பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மோடு இருக்கக்கூடிய சக உயிர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை கட்டாயம் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உதவியானது பிற உயிர்களுக்கு எந்த வகையில் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை கட்டாயம் செய்தே தீர வேண்டும். பசியாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம், உபகரணங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். கொடுக்கும் நிலையில் இருக்கக்கூடிய நாம் எப்படியாவது அந்த நிலையை நம்ம இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். கொடுக்கக்கூடிய தன்மையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே உங்களால் என்ற உதவியினை நீங்கள் ஒருபோதும் தடைபெறாமல், மறுக்காமல், இல்லை என்று கூறாமல் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்து வாருங்கள். நீங்கள் செய்ய செய்ய உங்களால் என்ற உதவி பிறருக்கு பெரும் பயனை அளிக்கும். அது உங்களுக்கு பெரும் மாற்றத்தை அளிக்கும். இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.